வெல்கம் டு சைவ சமையலறை. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபியா பார்க்க போறது ரவா ஹல்வா. இது நார்மல் ஹல்வா மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்ல இல்லைன்னா ஒரு கெட் டுகெதர், ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு யூஸ்வலா நம்ம ஸ்வீட்டுக்கு கேசரி செய்வோம். அதுக்கு பதிலா இந்த ரவா ஹல்வாவை செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப இந்த ரவா ஹல்வா ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த ரவா அல்வா செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். அதுல இந்த சின்ன கப்புக்கு ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு மீடியம் ரவை தான் எடுத்திருக்கேன். இதுக்கு சிரோட்டி ரவை இல்லைன்னா பன்சி ரவை ரெண்டுமே சேர்த்து கூட செய்யலாம். நம்ம எந்த கப்புல அந்த ரவையை அளந்து எடுத்தோமோ அதே கப்புக்கு 3 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் பச்சை பாலா இருந்தாலும் சரி இல்ல காய்ச்சின பாலா இருந்தாலும் சரி எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். இப்ப இந்த பாலை சேர்த்ததும் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாம். அடுப்புல ஒரு பேனை வச்சுட்டு நம்ம ரவா அளந்த கப்புக்கு ஒரு கப் அளவு நெய் எடுத்து வச்சிருக்கேன். அதுல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை இந்த பேன்ல போட்டுக்கலாம். இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு கைப்பிடி அளவு பாதாம் முந்திரிய நல்ல நீள வாக்குல மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கட் பண்ணி வச்ச பருப்பை இது கூட சேர்த்துட்டு லேசா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா இப்ப பாதாம் முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இதை அப்படியே வேற ஒரு கிண்ணத்துக்கு மாத்திக்கலாம். அடுத்தது அதே பேன் அடுப்புல வச்சுட்டு மிச்சம் இருக்க நெய்யை பேன்ல சேர்த்துடலாம். அப்படியே நம்ம ரவை அளந்த கப்புக்கு ஒரு கப் அளவு சர்க்கரையை இந்த நெய்யோட சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பு தீய கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த சர்க்கரையோட கலர் லேசா மாற ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு தீய சிம்ல வச்சு கைவிடாம நம்ம கிண்டிட்டே வந்தோம்னா சர்க்கரை பாகு நல்லா இளகி அதோட கலர் நல்லா பிரௌனிஷா மாற ஆரம்பிக்கும். பாகோட கலர் நல்லா பிரௌனிஷா மாறினதுமே நம்ம கலந்து வச்ச ரவை பாலை இது கூட ஒன்னா சேர்த்துடலாம். பால் ரவை ஒன்னா சேர்த்ததுமே பாத்தீங்கன்னா சர்க்கரை பாகு அப்படியே உறைஞ்சி கெட்டியா தெரியும். பயந்துட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிண்ட கிண்ட அந்த பாகு நல்லா இளகி ரவையோட ஒண்ணு சேர்ந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். ரவை நல்லா வெந்து வந்ததும் இதுல ஒரு பிஞ்ச் அளவு ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கலாம். கலர் சேர்க்கறது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட நம்ம விட்டுறலாம். இந்த கலர் அல்வா முழுக்க நல்லா ஒண்ணு சேர்ந்து வர வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். கலர் அல்வா முழுக்க நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆனதும் இதுல நம்ம வறுத்து வச்ச முந்திரி பாதாம போட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அல்வா நல்லா திரண்டு வரவும் இதுல 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை தூவி மறுபடியும் நல்லா கலந்து எடுத்தோம்னா சூப்பரான ரவா ஹல்வா இப்போ தயாராயிடுச்சு. நம்ம இன்னைக்கு செஞ்ச இந்த ரவா ஹல்வா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.